இவ தான் என் தங்கச்சி. நான் கார் வாங்குனதுலேருந்து இவ பண்ற பிளான்ஸ் ரொம்ப வியர்டா இருக்கும். நான் உங்களுக்கு டைம் காட்டுனேன். 11:45 ஆகுது. ஸோ ஒரு 10 மணிக்கா ஊர்லேருந்து பெங்களூர்லேருந்து வந்துட்டு நம்ம திருப்பதி போறோம் அப்படின்னு சொல்றா. நான் ஏதோ ஃபன் பண்றா அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தா வீட்ல எல்லார்கிட்டயும் பேசி எல்லாரையும் ஓகே பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ எனக்கும் சொன்னா, இவ ஏதோ தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நெனச்சேன். பட் இட் வாஸ் சீரியஸ். ஸோ எனக்கு நாளைக்கு சாட்டர்டேக்கு பிளான்ஸ் எல்லாம் இருந்தது. பட் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு இவங்க எல்லாரும் வீட்டில் ரெடி ஆகிட்டாங்கன்ட்டு இவங்கள கூட்டிகிட்டு போகணுன்ட்டு நானும் வண்டியில் பெட்ரோலெல்லாம் போட்டே வைக்கல. ஓகே, இது பிளான்டே கிடையாது. கடந்த ஒரு 3 வருஷமாக நாங்கள் போகல. 2023 தான் திருப்பதிக்கு போனோம். அதுக்கப்புறமா போகவே இல்லை. ஸோ கார் வாங்கியிருக்கோம், ஒரு வாட்டி போகணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன், அவ்வளோதான். ஸோ பிளான் எல்லாம் எதுவும் பண்ணல. நானும் அந்த ₹300 டிக்கெட் எல்லாம் புக் பண்ணலாம் அப்படின்னு 2 வாட்டி ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, எப்பயாச்சும் போகலாம், ஸோ அதான் அமைஞ்சா போகலாம் அப்படின்னு இருந்தேன். பட் ஸோ இவ இந்த மாதிரி சடன் பிளான் போட்டிருக்கா. அப்புறமா பெட்ரோலை வந்துட்டு டாப் அப் பண்ணிட்டு ஒரு ₹2000 போட்டேன். ஃபுல் டேங்கே போட்டேன். ஸோ ஏன்னா நம்ம ஸ்பான்சர்ஸ் ஆல்ரெடி ரெடியாக இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் போட்டு அப்படியே ப்ளசண்ட்டாக ஓட்டிக்கிட்டு நம்ம திருப்பதி ரீச் ஆகிட்டோம். ஸோ அரௌண்ட் 3:30 சம்திங் நான் ரீச் ஆனேன். ஸோ ஸ்லோவாக தான் போனேன். ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த மாதிரியெல்லாம் ஓட்டல. ஸோ அப்புறமா என்னெல்லாம் நடந்தது, என்ன கூத்து நடந்தது, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம், ஸோ அந்த விஷயம்லாம் பார்ட் 2ல் சொல்கிறேன். ஸ்டே டியூன்ட்.